நம்ம எல்லாருக்குமே வீட வந்து நீட்டா அண்ட் ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நீட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டாஸ்க் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பண்ற மாதிரியான ஒரு சில டாஸ்க்க வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வீடு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாவும், ஆர்கனைஸ்டாவும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. நீங்க டே டு டே லைஃப்ல இத பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டாஸ்க் தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. மார்னிங் வந்து எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு 2 சேர்த்து வந்து காலையிலே பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு நிறைய டைம் வந்து கிடக்கும். நமக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும், கிட்ஸ் வச்சுருந்தா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒரு சில வேலைகள் எல்லாம் வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா, வீக்கெண்டில் மட்டும்தான் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து க்ளீனிங் ஒர்க் இதெல்லாமே பண்ணிக்கலாம். பட் நம்ம காலையில் இல்லைனா ஈவினிங் டைம் ஒதுக்கி கொஞ்சம் வந்து மெனக்கட்டு நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது, அது அப்படியே ஒரு ஹேபிட்டாக மாறி நமக்கு வந்து பண்ணுற ஒரு அலுப்பே வந்து தெரியாது. ஸோ என்னோட காலையில் ஒரு ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து முடிச்சிருவேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிற அன்றைக்கெலாம் காலையில் வந்து சீக்கிரமாகவே என்னோடய குக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆர்கனைசிங், அதுக்கப்புறம் க்ளீனிங் இந்த மாதிரி தான் வந்து வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனில் வந்து நம்ம வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடு ஃபுல்லாக வந்து மற்ற வேலைகள் பண்ணுவேன். காலையில் இந்த மாதிரி குக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கவுண்டர் டாப்பை வந்து லேசாக வந்து தொடச்சி விட்டுருவேன். இது டெய்லி நான் வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலை. காலையில் அதுக்கப்புறம் நைட்டு 2 டைமே வந்து தொடச்சி விட்டுருவேன். ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டாலே போதும். இதுக்கு ரொம்ப மெனக்கடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணி இதை வந்து பண்ணிடலாம். என்னோடய கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட துடைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி குக்கிங் வேலை முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா துடைச்சி விட்டுருங்க. அண்ட் நம்மளோட கிச்சனில் அதிகமாக பூச்சி வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்கு ஏரியா தான். ஸோ சிங்க்குக்கு அடியில், அதுக்கப்புறம் வந்து சிங்க்குக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். மற்றபடி வந்து டெய்லி சும்மா வந்து பாத்திரம் கழுவுற லிக்விடை வச்சே வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ இந்த நான் முன்னாடி காமிச்ச அந்த ஆரஞ்சு கலர் பாட்டிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டேப்புக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ நமக்கு வந்து அந்த அடைப்பு எதுவுமே வந்து இங்கே இருக்காது. ஸோ நம்ம ஊரில் மாதிரி வந்து அடைச்சிட்டுனா யாராவது வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னும் இங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனாலேயே இந்த மாதிரிலாம் வந்து கடையிலேயே வந்து விற்கிறாங்க. இதை நம்ம தான் வந்து வாங்கி அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த 3 பொருளை வச்சு தான் நான் வந்து இதை டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். ரெண்டாவது அந்த டப்பாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அப்புறம் வினிகர். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடை கொஞ்சமாக வந்து அதில் வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ டீப் க்ளீன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லிக்விடை வந்து இதில் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் சோடா போட்டுட்டு வினிகரையும் வந்து போட்டுருவேன். ஸோ முன்னாடி போட்ட அந்த லிக்விட் மட்டுமே வச்சு கூட நம்ம இந்த டியூப் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நல்லா வந்து அடைப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா போயிடும் அப்படின்றதுக்காக இந்த 3த்தையுமே நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் இல்லைனா 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். இப்போ வினிகரே வந்து இதில் ஊற்றிட்டேன். பேக்கிங் சோடா போட்டுட்டு வினிகரே ஊற்றியாச்சு. வினிகர் ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்து வெளியில் வரும். ஸோ இதில் வந்து நம்ம நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த பைப்புக்குள்ளே வந்து கேப்பே இல்லாமல் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு உள்ளுக்க இருக்க அடைசு எல்லாமே வந்து அப்படியே வந்து அடித்து இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பைப்புக்குள்ளே எது இருந்தாலும் வந்து நமக்கு வந்து போயிடும், வெளியில் போயிடும். அதே மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லை பூச்சி தொல்லை எதுவுமே வந்து வராது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த கிச்சன் சிங்க்குக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு சிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் குளிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹோலில் இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நல்லாவே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் வந்து நல்லா இப்படி உள்ள தண்ணி போன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டரில் அப்படியே வந்து டேப்பை திருப்பி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும்.
நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் சிங்க்கை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் கூடயும் வந்து இந்த சிங்க்கோட பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணுவேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏதாவது வந்து இந்த பைப்புக்குள்ளே போயிட்டு ஏதாவது அடைச்சிட்டு அப்படின்னா அப்புறம் என்னோடய டிஷ்வாஷர் வந்து ஒர்க் ஆகாது. என்னோடய கை இன்ஃபெக்ஷனுக்கு டிஷ்வாஷர் இல்லைன்னா சுத்தமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கையில் வந்து இப்போ தான் நெயில்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ திருப்பியும் போட்டு நான் வந்து ஏதாவது க்ளீனிங் சொல்யூஷனை கையில் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பியும் வந்து ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து இந்த சிங்கை மெயின்டைன் பண்ணிவிடுவேன். அண்ட் மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் நம்மளோட சிங்க்குள்ளே வந்து நம்ம இந்த டீப் ஃப்ரை பண்ண ஆயிலு இதெல்லாமே ஊற்றக்கூடாது. அது வந்து இங்கே கண்டிப்பாக அது பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பாட்டில் வச்சுட்டு அதை ஆயில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரஸ்முல்ல வந்துட்டு போட்டுருவேன். ஒரு பாட்டில் நிறையும் போது அதை ஒரு கவரில் போட்டு நல்லா வந்து டைப் பண்ணிவிட்டு போட்டுருணும். ஸோ அந்த மாதிரி ஆயில் நிறைய வந்து இந்த நம்ம பைப்புக்குள்ளே ஊற்றும் போது தான் அது வந்து போய் அப்படியே பைப்புக்குள்ளே போயிட்டு ஒட்டிக்கிட்டு அழுக்க வந்து அப்படியே சேர்ந்து போய் நமக்கு அடைசல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஜெர்மனி வந்த பிறகு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பைப்புக்குள்ளெலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் தனியாக இருக்கிறது. அப்புறம் வந்து யாரையும் நம்ம எதிர்பார்க்காம வந்து அந்த ஹோல் பைப்பையே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ஒரு சின்ன ஒரு லிக்விடை வச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர் லோட் பண்ணி அன்லோட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும் நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ அதையுமே வந்து கரெக்டாக காலையில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பாத்திரங்கள் விழ வந்து இதில் நம்ம எடுத்து வந்து அடுக்கிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சிங்கில் அப்படியே பாத்திரம் நிறைஞ்சு போய் கிடக்கும். ஸோ கையில் கழுவுறதா இருந்தாலும் அப்படி தான் காலையில் கொஞ்சம் வந்து நம்ம அந்த கழுவி வைக்கிறதுக்கு ஏதாவது பேஸ்கட் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்து அதில் இருக்க பாத்திரத்தை எடுத்து நம்ம ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து விழுகிற பாத்திரங்களை கழுவி நம்ம அப்படியே கவுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து காலையில் எழுந்த உடனே இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். டீ போட்டுட்டு வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருவேன். பக்கத்துலேயே தான் இருக்குமா. ஸோ அதனால் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இதை பண்ணிட்டோன்னா அடுத்து விழுகிற பாத்திரங்களை உள்ளே அடுக்கிடுவேன். நான் நைட்டு தான் எப்போவுமே டிஷ்வாஷர் வந்து போடுவேன். அதனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும். அதே மாதிரி பூச்சி ஏதாவது வந்துடும். அதனாலேயே நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா விழுகிற பாத்திரத்தை அடுக்கிடலாம் அப்படின்ட்டு இதை பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்வாஷருக்கு மேலே அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலெலாம் அந்த மாதிரி டோர் சைடு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வைப் கொடுத்துட்டா போதும். இது வந்து டெய்லி பண்ணிட்டா கூட வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து இல்லை முடியலை டெய்லிலாம் பண்ண முடியாது அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸாவது வந்து பண்ணலாம். ரொம்ப அழுக்கு விழுக போகிறது கிடையாது. நம்ம அடிக்கடி வந்து அதை தொடச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பலாம் அழுக்கு இருக்காது. ஜஸ்ட் ஒரு வைப் கொடுத்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். ஸோ காலையில் வந்து நம்ம எல்லா வேலையும் முடித்த பிறகு வந்து எப்படினாலும் வந்து வீடை கூட்டிடுவோம். ஸோ சில பேர் வீட்டில் வந்து 2 நேரம் கூட பண்ணுவாங்க. காலையில் ஈவினிங் 2 நேரமே வந்து கூட்டுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடு வந்து நான் கூட்டினாலும் கூட்டாட்டினாலும் வந்து அப்படியே வந்து ஒன்றுமே வந்து குப்பையே இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாகவே தான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வேக்கம் போடுவேனா. ஸோ அதனால் வந்து நீட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி ஹிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து களைஞ்சு கிடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்குமே வந்து எங்கள் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்குமா அதில் தூசி எங்கே இருக்குன்னே தெரியாது. தேடி தேடி வந்து கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேலையும் கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம வந்து டெய்லி வந்து கூட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வந்து நம்மளோட வீடு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்லேயே வந்து கூட்டி விட்டுருவேன் கிச்சன் கிட்ட மட்டும். ஏன்னா அங்கே நிறைய வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்றதுனால ஏதாவது கீழே வந்து சிந்திகிட்டே இருக்கும். அந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப வந்து அழுக்காகும். ஸோ அதனால் அதையுமே வந்து கூட்டி எடுத்துடுறது.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் தான். ஸோ இதுக்கு வந்து பெருசாக டைமும் எடுக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு மீல் சாப்பிடும்போது கூட வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டாலே போதும். ஸோ நான் என்னோடய டைனிங் டேபிளில் பெருசாக எதுவுமே வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து வாட்டர் டேங்க் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது வந்து ஏதாவது சாப்பாடு இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கிச்சனில் எடுத்து வச்சுறது. கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்றதுனால நான் இதில் பெருசாக வந்து நிறைய வைக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து லிவிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் வந்து பெருசாக இது வைக்க மாட்டேன். அண்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ சேர்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ஸோ 2 சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறேன். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 சேரை வந்து வேறு இடத்துல போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் யூஸ் பண்ணுறோமா, அதனால் வந்து உள்ளே வந்து வெட்டியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு மாற்றியாச்சு அந்த 2 சேரையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்டு கவர் இது எல்லாத்தையும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். இதுக்கு பெருசாக டைமும் எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெட் எல்லாத்தையும் வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா வந்து தூக்கம் வருது. ஸோ இல்லைனா ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்லீப்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா. அதனாலேயே வந்து இதை ஒரு வேலையாக மெனக்கட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட்டு கவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ போட்டுட்ருக்கிறது எல்லாமே நான் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அதிலே இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் இருக்கிறது இதெல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கவர் எல்லாமே வந்து அப்படியே வெறும் ப்ளைனாக கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அது சுத்தமாகவே வந்து பிடிக்கல. வேணும்னா வந்து கீழே அடியில் ஒரு ஓரமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே நான் இந்த மாதிரி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு லோடு லாண்ட்ரி அந்த மாதிரி போட்டு ஓட்டுறது பெட்டர். ஸோ பெரிய வீடாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் துணியை வந்து துவைச்சிட்றது நல்லது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். என்னோடய கிளாத்து, அப்புறம் ஹஸ்பண்டோடது, அப்புறம் வந்து ஒயிட் கலர் தனியாக போடுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உள்ளன் பெட் கவர்லாம் மாற்றினேன் இல்லையா, ஸோ அதனால் உள்ளனோட பெட்ஷீட்டு இந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் தான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நான் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுறது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால என்ன பெருசாக நிறைய இருக்காது. அதனால் டெய்லி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 தடவையாவது வந்து வாஷிங் மிஷின் வந்து ஓடிடும் எங்கள் வீட்டில். ஸோ நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு டெய்லி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் போகும்போது கொஞ்சம் ஸ்பேஸே இல்லாத மாதிரி வந்து தோணும். இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எப்போ வேணாலும் துவச்சிக்கலாம் அப்படின்னு சில நேரம் தோணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் போட்டு எடுத்துருவேன். முன்னாடிலாம் நான் சென்னையில் இருக்கும்போது கையில் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் டெய்லி வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். எனக்கு வாஷ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணுறது தான். ஸோ துணி மடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான். இருந்தாலும் வந்து எனக்கு அழுக்கு வந்து வீட்டில் வச்சுருக்கிறதுக்கே பிடிக்காது. அதனாலேயே வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அழுக்கு வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப் தான் கொடுக்கும். ஸோ அதனாலேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து வாஷ் பண்ணி அழுக்கு வந்து வீட்டில் சேராமல் பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் முக்கியமாக பண்ணக்கூடியது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மிரர்ஸ் வந்து தொடச்சி விடுறது தான். ஏன்னா நம்ம பார்க்குற கண்ணாடி வந்து நீட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் வந்து தொடச்சிருவேன். எங்கள் வீட்டில் ஒரு 3 இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் மிரர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வே கிட்ட இருக்குது. அண்ட் இந்த மிரர் வந்து எங்களோடது கிடையாது. இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போதே இந்த வீட்டிலேயே இருந்தது. ஸோ அதுவும் வந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சாச்சு. ஸோ நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நல்லா கெட் ரெடி வித் மீலாம் வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டேன்னா இங்கே வந்து தான் நின்று பார்த்துட்ருக்குது. அண்ட் இப்போ நான் தொடச்சிட்ருக்கேன் இந்த மிரர் வந்து எங்களோட வார்ட்ரூப்பில் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து எங்களுக்கு பெரிய சைஸ் மிரர் தான். ஸோ அதனால் வந்து இதையுமே நல்லா தொடச்சி விட்டுட்டு பாத்ரூமில் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அந்த மிரருமே. ஸோ அதையும் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டேபிள் தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஸோ இந்த ஆஃபீஸ் டேபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னோடய ஒர்க்கிங் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி நான் கழிச்சு போட்டுருவேன். அது எப்படி தான் ஆகும்னு தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதை எடுத்து ஒதுங்க வச்சா கூட என் ஹஸ்பண்ட் வந்து சில நேரம் இங்கே வந்து ஏதாவது வந்து எடுக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சும் போட்டுருவாங்க. ஸோ அதனாலே வந்து இந்த ஏரியா இப்படி தான் கிடக்கும். அதனால் இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தொடச்சி எடுத்துருவேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பிரிண்டரும் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அது கொஞ்சம் டஸ்ட்டு மேலே படியும். அதனால் அதையுமே வந்து துடைக்கிறதுக்காகவே மெயினாக இதை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா லிடில் வாங்கினது. நம்ம டச் பண்ணாலே வந்து எரிஞ்சிரும். ஸோ கீழே வந்து நம்ம ப்ளக் வந்து மாட்டி விட்ருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணிகிட்டு இருந்தேன். தூசியெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு ஒர்க் ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய மானிட்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. நான் வந்து எப்போயாவது தான் வந்து அதை க்ளீன் பண்ணுறது. இந்த டேபிளை மட்டும்தான் நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அவங்க டெய்லி வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால டெய்லியுமே வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் பெருசாக எனக்கு அந்த வேலை இருக்காது. என்னோடய டேபிளை மட்டும் தொடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கு கிட்ட வைக்கிறது ஒரு ஆர்கனைசர் தான். நம்ம எப்படி வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஒர்க் ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி பென்சில் அதுக்கப்புறம் என்னோட சார்ஜிங் இந்த மாதிரி பண்ணுறது கேபிள் எல்லாமே வந்து இதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற ஐட்டங்கள் மட்டும் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் போன தடவை லிடில் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வீக்கெண்டில் வந்து சின்ன சின்ன ஏதாவது வந்து டஸ்டிங் ஒர்க்கு இதெல்லாம் இருந்ததுன்னா டிவி கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து தொடச்சி எடுத்துருவாங்க. ஸோ அதனாலே எனக்கு பெருசாக வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்காது. நானும் அப்பப்போ வந்து ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிவிடுவேன். வீக் டேஸில் வந்து அவங்கள எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். பட் வீக்கெண்டில் வந்து அவங்களாவே வாலண்டியராக வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க. நான் சொல்லவே தேவையில்லை, அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கடியில் வைக்கிறது தான். இது வந்து நான் லாஸ்ட்டாக பெங்களூர் போயிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து இந்த மேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு சின்ன ஒரு கடையில் தான். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நல்லா ஹீட்லாம் ஆகும் இல்லையா லேப்டாப்பு, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஏரியாவில் வந்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம மவுஸும் வந்து வச்சுக்கலாம் பக்கத்துலேயே. பட் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மவுஸ் பேட் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய கார்டனுக்கு தான் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது பெரிய கார்டன்லாம் கிடையாது, சின்ன ஒரு பால்கனி கார்டன் தான். ஸோ என்கிட்ட என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வின்டரில் வச்சுருந்த செடி எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து புதுசாக வந்து வாங்கி வந்து ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ கார்டன் டூர் கூட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பட் என்கிட்ட பெரிய அளவில் கார்டன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளைலாம் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில். ஸோ இருந்தாலும் வந்து எனக்கிட்ட இருக்கிறத 1-2 காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன் லாஸ்ட்டில். ஸோ இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி. நான் வந்து 2 டப்பாவில் வந்து கொத்தமல்லி விதை வந்து போட்டு விட்டுருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த இலையெல்லாம் வந்துட்டு நமக்கு நீட்டமாக இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக வந்து இந்த கொத்தமல்லி மாதிரி சைஸில் வரணும். அது வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை வந்து அறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி நான் விதை போட்டு வளர்ந்து வந்தது. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்போது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து விதை தான். நான் வந்து செடி மாதிரி வாங்கவே இல்லை. ஸோ விதை போட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் தக்காளி தான் எப்போ கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ மேபி சம்மருக்குள்ளே கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி. இது என்ன பூ அப்படின்லாம் எனக்கு தெரியலை. பட் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்க சங்குப்பூ மாதிரி இருக்குது. ஆனால் இது சங்குப்பூ கிடையாது. இது வந்து ஒரு செடி சும்மா பூ பூக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் ஆலிவேரா இருக்குது. அதுக்கப்புறம் டேலியா பூ மாதிரி வந்து எல்லோ கலரில் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் சாமிக்கு வந்து கொஞ்ச நாளாவது வந்து வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பூச்செடியாக கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வின்டரில் வந்து நிறைய செடிகள் பூச்செடி வந்து வராது. அதனால் வந்து அந்த டைமில் சாமிக்கெலாம் என்னால் எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் சம்மர் டைம்லையாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் பூச்செடி வந்து ஒரு 3-4 வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஒரு லாவெண்டர் கலரில். அண்ட் இந்த சின்ன செடி வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. இது வந்து நான் விதை போட்டு விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. இது விதை போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வருது. ஸோ செம்ம சூப்பராக வந்து காற்றடிச்சிட்டு இருந்ததா, நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி வெதரு இப்போ கொஞ்சம் சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால் செடிங்கெல்லாம் நல்லா வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்தது. இனி சம்மர் வந்து முடிய போகும்போது தான் இந்த செடிகளோட நிலைமை எனக்கு எப்படி போகும்னு தெரியாது. என்னால் வீட்டுக்குள்ளே பெருசாக எடுத்து வைக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பால்கனியில் வந்து நான் வச்சுருக்கது. இது போக இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து ஒரு 2-3 வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.